விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பில் சிறந்து விளங்கியவர்களுக்கு தமிழக அரசின் பசுமை சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் பாராட்டுச் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் வழங்கினார். தமிழக அரசின் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஈடுபடும் தன்னார்வலர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு பசுமை சாதனையாளர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான விருது வழங்கும் விழா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் அமைப்பு பிரிவில் விழுப்புரம் கோலியனூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் கலாம் நேஷன் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டது. கடந்த ஓராண்டில் முத்தம்பாளையம் ஏரி உட்பட 13க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை மீட்டெடுத்த இவர்களின் தன்னலமற்ற பணியை பாராட்டி ரூபாய் 1 லட்சம் மதிப்பிற்கான காசோலை சான்றிதழை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வழங்கினார். அதேபோல் தனிநபர் பிரிவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளில் சிறந்து விளங்கிய திருமதி காஜல் அரிதா அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர். நீர்நிலைகளை மீட்டெடுக்கும் இளைஞர்களின் முயற்சிக்கு அரசு வழங்கியுள்ள இந்த அங்கீகாரம் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.